நம்ம மாடு ஒல்லியாக இருக்குக்கா அக்கா நிறைய புல்லுலாம் போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்காக நம்ம மாட்டுக்கு வந்து புல் அறுத்துட்டு வந்தாச்சு. சரி புல் போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனால் அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா தலையை ஆட்டிகிட்டே இருந்துச்சு. நம்ம எவ்வளோ தான் புல் போட்டாலும் சரி, வைக்கோல் போட்டாலும் சரி, அந்த மாடு வந்து ஒல்லியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. வைக்கோல் பார்த்திங்கன்னா போராக சாப்பிட்டுட்டே இருக்குது, அப்பயும் ஒல்லியாக தான் இருக்குது. சத்து மாத்திரைலாம் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. சத்து மாத்திரை எல்லாமே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து புல் எல்லாமே போட்டு நல்லா வந்து குண்டாக்கணும் சீக்கிரமாக. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிங்க மாடு ரொம்ப ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. முன்னாடி வந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப ஒல்லியாக போயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த புல் மட்டும் தான், அடுத்து வைக்கோல். இதை தாண்டி பெருசாக வந்து சூப்பர் நேப்பியர், கோ4, கோ3 அந்த மாதிரி புல்லுலாம் வந்து கிடையாதுங்க. அதுக்காக தான் மாடு வந்து இப்படி இருக்குது. அதை தாண்டி இப்போது நம்ம பாலும் வந்து பெருசாக கறக்கிறதில்ல. ஒரு 1 லிட்ரு 1.5 லிட்ரு அவ்வளோதான். ஒரே ஒரு வேலை தான் கறக்கிறேன். அப்படியே புல் போட்டுட்டு கொஞ்சம் சாணி போட்டுருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணலாம் சொல்லி அதையும் க்ளீன் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக வந்து மாடு ஷெட்டு க்ளீனிங் வீடியோ போடவே இல்லை. எனக்கு வந்து நேரம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. டெய்லி நான் ஷெட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வீடியோ போடுறதுக்கு வந்து நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால நான் வந்து அதையும் போடல. அதனால் நான் வந்து ஷெட்டு க்ளீன் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. டெய்லி வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த சாணத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணுக்குட்டி உள்ளே இருந்துச்சு, அதையும் பிடிச்சிட்டு வந்து வெளில கட்டிட்டேன். இங்கே வந்து இந்த மரம் இருக்குது, சக்கரை பழ மரம்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு மாடெல்லாம் கட்டுறதுக்கு. அப்புறம் வந்து நம்ம ஷெட்டுக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா வெயில் டைமில் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிழலாகவே இருக்குது. அந்த இலைகள்லாம் வந்து அந்த ஷெட்டு மேலே படும்போது கூலிங்காகவும் இருக்கும் மாடு ஷெட்டில் கட்டினாலும். அதனால் கண்ணுக்குட்டியை ஓட்டிகிட்டு வந்து அந்த மரத்தில் கட்டிட்டேன். அது எப்படி பண்ணது பாருங்கள். கண்ணுக்குட்டி வந்து என்னால் இழுக்கவே முடியல. கண்ணுக்குட்டி குடல் புழுனிக்கு எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இல்லை இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு ஒரே பேதியாக இருந்துச்சு. ஃபுல்லாக குடல் புழு, நிறைய புழுக்கள் வந்து வெளியில் வந்துருந்துச்சு. இப்போ வந்து ஓகே தான் நினைக்கிறேன் கண்ணுக்குட்டி. அப்படியே நானும் வந்து தீவனம்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.